அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிருபா கார்ஸ். இன்றைக்கி ஒரு செம்மையான கார் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, டொயோட்டா எட்டியாஸ் தான். டொயோட்டாவில் கார் மாடலில் போட்டு ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண கார் தான் இது. டொயோட்டா எட்டியாஸ் 2012 மாடல். இது சிங்கிள் ஓனர், சென்னை நம்பர் TN10, சென்னை நம்பர், ஒரே ஒரு ஓனர், இன்சூரன்ஸ் இல்லை. டொயோட்டா எட்டியாஸ் GD டைப்பு. இது பேசிக் மாடல். நாலுமே பவர் விண்டோ வராது, நார்மல் விண்டோ தான் வரும். கையில் ஏற்றி இறக்குற மாதிரி தான் இருக்கும். பேசிக் மாடல். ஸோ ஒரு ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் 1,33,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. டீசல் வேரியண்ட் கார் இது. ஸோ ஆடியோ செட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க போல். நல்லாயிருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கு. சீட்டு, எல்லா சீட்டுமே பேசஞ்சர் சீட்டு, டிரைவர் சீட்டு எல்லாமே புத்தம் புதுசாக நல்லா அழகாக இருக்குது. ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த காரை பொறுத்தளவு எந்த ஒரு இன்ஜின்லேயோ கிளச்லேயோ எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. நல்லா குட் கண்டிஷனில், ரன்னிங் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீ போர்டில் ஓன் போர்டை சரண்டர் பண்ணியாச்சு. இப்போ ஓன் போர்டில் தான் இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. டோர்லேயோ எதுலேயோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டிங் அப்படியே இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அங்கங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா டோரை திறந்தோன்னா ரெட் கலர் ரைட் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஒரு லெதர் சீட் மாதிரி நல்லாயிருக்கு. எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. நல்லாயிருக்கு. சிங்கிள் ஓனர், குட் கண்டிஷனில் இருக்குது கார் எல்லாமே. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸோட பாடி கொஞ்சம் சின்ன ஸ்க்ராச்சஸாக இருக்குது 2012 மாடல்ன்ற காரணத்தினால. ஃபுல்லாமே கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாமே நான் சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள். 2012, இன்சூரன்ஸ் இல்லை, சிங்கிள் ஓனர். பட் மித்த இது எல்லாமே நல்லாயிருக்கு. டிக்கி தூக்கி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெப்னி ஒரு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் டயர் ரெண்டுமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. பேக் டயர் ரொம்ப ஒரு 50% தான் இருக்குது. ஸ்டெப்னியுமே அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு 50% தான் ஸ்டெப்னி இருக்குது. ஃபுல்லாமே நான் இப்போ சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள். கிருபா கார்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது. நீங்கள் காரோட ப்ரைஸை கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த காரில் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். காசுனா கண்டிப்பான முறையில் நேம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நம்ம கிருபா கார்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். லொக்கேஷன் நம்ம மதுரை நரிமேடு பகுதியில் தான் இருக்குது கார் லொக்கேஷன். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா 3,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. ஸோ நீங்கள் நேராக காரை பார்த்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3,80,000 சொல்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, குறைச்சி பேசிக்கலாம். ஸோ நம்ம கிருபா கார்ஸை பொறுத்தளவு எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது. காருக்குரிய ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் காரை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். கமிஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல காரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. என்ன காரணம்? அப்படியா? அவன் நல்ல வாடா ஆகுருவா. வாய் தரமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த வெயில் காலத்தில் அவனால் இருக்க முடியலையா? ஏசியை மட்டும் மாட்டி விடுங்க சார்னு சொன்னாங்க. ஏசியை மட்டும் மாட்டி விடுங்க சார் அப்படின்னாலும் அவர் உடனே ஏன் நீ ஏசிலாம் இருக்க முடியாதா அப்படின்னா சரின்னு மாட்டி விட்டுருக்கோம். வெயில் காலத்தில் உட்கார அப்படியே கண்ணாடியை மாட்டிடும்ல. அப்படியே போக முடியாதுல்ல. நான் பைக் எடுத்து வரேன். ஏன் மாட்டி தர மாட்டாங்க?